வாழ்த்துக்கள். நம்ம இன்றைய வர்மப்புள்ளி பயிற்சியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கை சார்ந்த வர்ம புள்ளிகளை நம்ம பார்க்குறோம். ஏன்னா பொதுவாக இப்போ எல்லாருக்குமே வரக்கூடியது வந்து கை வலி. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோயாளிகள், அதே மாதிரி ஒரு 40 வயசு கடந்தவங்களுக்கு இந்த கை வலி எல்லாருக்குமே இருக்குது. காரணம் அதிகமாக வண்டி ஓட்டுறது, போதிய உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி உடம்புல வந்து கால்சியம் குறைகிறது, அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து கசப்பு சுவை குறைகிறது. இது எல்லாமே இந்த கை வலிக்கான மூல காரணம். இந்த கை வலியை தூண்டக்கூடிய, அதாவது கை வலியை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு 5 வர்ம புள்ளிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பொதுவாக நம்மளுடைய கையில் உள்ள நரம்புகளை மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா, நம்முடைய செர்விக்கல், நம்மளோட ஸ்பைனல் கார்டில் உள்ள C5, C6, C7, C8, அடுத்து தொராசிக்கில் வரக்கூடிய T1. இந்த 5 பாயிண்ட் தான் நம்ம கையில் உள்ள நரம்புகளை தூண்டக்கூடியது. இந்த இருக்கா, இதுதான் செப்பு வர்மம். இதை நம்ம வலச்சூழலில் ஒரு 6, இடச்சூழல் 6, மறுபடியும் வலச்சூழல் 6 நல்லா அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா இந்த கைக்கு போகக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். சரியா? இதுல இருந்து 8 விரட்கடைக்கு கீழே 4, 8, இது பேர் தவளை வர்மம். இந்த கை பட்டாலே தெரியும். இந்த இடம் வந்து அல்லார் நரம். நம்ம பாடி அனாட்டமியில் அது பேர் அல்லார் நரம். இதுல இருந்து 8 விரலுக்கு கீழே வரக்கூடியது முழங்கை மூட்டு வர்மம். அப்போ இந்த இடத்த நம்ம நல்லா அழுத்தி விடணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய கட்டவரலை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அடுத்த கட்டவரலை வச்சுட்டு ஒரு அழுத்து அப்படி அழுத்தி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அழுத்தமானது மேலே செல்லக்கூடிய நரம்பையும் தூண்டும், கீழே போகக்கூடிய நரம்பையும் அழுத்தி தூண்டும். சரியா? இதிலிருந்து 8 விரலுக்கு கீழே விஷ மணி பந்த வர்மம். இந்த இடத்த நல்லா இந்த மாதிரி பண்ணிடலாம். சுத்தி பண்ணி இதுல இருந்து 4 விரட்கடைக்கு மேல வர்றது குருநாடி வர்மம். நம்ம நாடி பார்ப்போம் இல்லையா, அந்த குருநாடி வர்மம். இதையும் அப்படிதான் வலப்பக்கம் ஒரு 6, இடப்பக்கம் 6, மறுபடியும் வலப்பக்கம் ஒரு 6. இந்த செப்பு வர்மம், தவளை வர்மம், முழங்கை மூட்டு வர்மம், விஷ மணிப்பந்த வர்மம், குருநாடி வர்மம். இதை இந்த 5ஐ நல்லா தூண்டி விட்டுட்டு நல்லா ஆயில் போட்டு தேய்ச்சி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய கை வலி எத்தனை நாள்பட்ட வலியா இருந்தாலும் சரி, பரிபூரணமா ரத்த ஓட்டம் இல்லாதவங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டா வந்து ஷோல்டர் பெயினுக்கு இதை பண்ணா சரியா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. பொதுவாக இந்த தோள்பட்டையில இருந்து கை முழுவதும், இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் உள்ளங்கையெல்லாம் அப்படியே மரத்து போயிடும். இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி விட்டுருலாம். சரியா?